நம்மள நிறைய பேருக்கு தனியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தனியாக இருந்து தனக்குத்தானே யோசிச்சுக்கிட்டு தன்னுடைய எதிர்காலத்தை பற்றியோ இல்லாட்டி ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றியோ ஆழமாக யோசிச்சுட்டு இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்குது. அப்படி இருக்கிற நம்மளை தான் சொல்லுவாங்க இன்ட்ரோவர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தனிமை மற்றும் அதிகம் சிந்திப்பதாக வகைப்படுத்தப்படும் ஒரு ஆளுமை பண்பாகும். என்னப்பா ரொம்ப பெரிய வேர்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாதுங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான். இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப செட்டான மாதிரியான ஒரு விஷயம் கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோவில் இருக்குதுங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த 4 விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இன்ட்ரோவர்ட் அப்படின்னு சொல்லும்போதே நம்ம சொல்லியிருந்தோம், மக்களோட ரொம்ப போயிட்டு பழகி பேச விருப்பம் இல்லாமல் ரொம்ப தனிமையாக இருக்கக்கூடியவங்க தான் இன்ட்ரோவர்ட் அப்படின்னு சொல்லுவோம். தனிமை விரும்பிகள்னே சொல்லலாம். என் இனிய தனிமையே அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் எல்லாருமே இந்த மாதிரி தனிமையாக இருப்பாங்களான்னு கேட்டால் அது தான் கிடையாது. இந்த ஒரு தனிமையாக இருக்க விரும்பப்பட்ட இந்த இன்ட்ரோவர்ட் அப்படிங்கிற இந்த ஒரு வகையில் 4 விதமான வகைகள் இருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ அந்த 4 வகையும் என்ன, அதில் நீங்கள் எந்த வகையில் சேருவீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோட எண்டில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, சமூக இன்ட்ரோவர்ட். இந்த சமூக உள்முக சிந்தனையாளர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க எப்போவுமே தன்னுடைய நேரத்தை தனியாக செலவழிக்கத்தான் ரொம்பவே விரும்புவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க தேவையில்லாத நண்பர்கள் சேர்த்துக்க மாட்டாங்க. ரொம்பவே அர்த்தமுடைய ரொம்பவே யூஸ்ஃபுல்லான சமூக தொடர்புகள் மட்டும்தான் என்ன செய்வாங்கன்னா அவங்க மதித்து அப்படி ஏற்றுக்கிற ஒரு பண்புடையவங்க தான் இந்த சமூக இன்ட்ரோவர்ட். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்களால தனிமையாக மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியும். அதே நேரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு வேலைனா மக்களோட நெருங்கி பழகி வேலை செய்யவும் முடியும். இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற அந்த சர்க்கிள் ரொம்பவே சின்னதாக இருந்தாலுமே கூட ரொம்ப 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 தரமான ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சர்க்கிளாக தான் அது இருக்குங்க. ரொம்பவே தரமான நல்ல நண்பர்கள் உங்களுக்கு இருப்பாங்க. அவங்களோட தான் பழகுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு என்றைக்குமே இவங்க கூட இருக்கிற உறவுகளில் எப்பயுமே ரொம்ப ரொம்ப ட்ரூவாக உண்மையாக இருப்பது தான் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்குது. நம்பர் 2, தனிமைப்படுத்தப்பட்ட இன்ட்ரோவர்ட்ஸ். நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்த்த இன்ட்ரோவர்ட்ஸை விடவும் கூட இவங்க ரொம்பவே தனிமையாக இருக்கிறத அதிகமாக விரும்பக்கூடியவங்க தான் இவங்க. முக்கியமாக சொல்லணும்னா நம்மளே இந்த மாதிரியான ஒரு ஆள் இருப்பாங்க கட்டாயம். உங்களை அப்படி இருந்துச்சு நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். எப்படின்னா, ரொம்ப கூட்டமாக இருக்க இடத்த பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு அலர்ஜி மாதிரி அந்த இடத்த விட்டு அப்பயே அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. இவங்க தனிமையாக இருக்கிறது தான் அவங்களுக்கு ரொம்பவுமே கூட ஒரு புத்துணர்ச்சியான ஒரு தன்மையை உங்களுக்கு வழங்குது. இவங்களுக்கு சொல்லப்போனால் சுய பரிசோதனை அது மட்டும் இல்லாமல் சுய விழிப்புணர்வு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாகவே காணப்படும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக காணப்படுறதுனால எப்போ பார்த்தாலும் படிக்கிறது, எதையாவது ஆக்கப்பூர்வமாக செஞ்சுக்கிட்டு இருக்குது, சில முயற்சிகள் செஞ்சுக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரியான நிறைய செயல்களை அதிகமாக ஈடுபடுவாங்க. இவங்களை நம்ம முதல்ல சொன்னவங்களோட கம்பேர் பண்ணோம்னா இவங்களுக்கு நண்பர்கள் வட்டாரம் அப்படிங்கிறது ரொம்பவே குறைவாக தான் இருக்கும். நம்பர் 3, சிந்திக்கும் இன்ட்ரோவர்ட்ஸ். இந்த வகையை சார்ந்தவங்க எப்போ பார்த்தாலும் ஒரு ஆழ்ந்த சிந்தனையாளர்களாகவே இருப்பாங்க. எதையுமே ரொம்பவே சிந்திச்சு முடிவெடுக்கக்கூடிய தன்மை இவங்ககிட்ட அதிகமாக காணப்படும். இவங்க சிந்திக்கிற ஒரு விதம் எப்பவுமே மற்றவங்களோட ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக காணப்படுங்க. பெரும்பாலும் சொல்லப்போனால் இவங்களுடைய எண்ணங்களுக்கும் இவங்களுடைய உணர்வுகளுக்கும் மதிப்பளிக்கக்கூடிய அளவில் தான் தன்னுடைய நேரத்தை செலவிடுவாங்க. வெளியிலேருந்து பார்க்கும்போது இவங்க என்னத்தான் ஒதுக்கப்பட்டவர்களாக தெரிஞ்சாலுமே கூட இவங்களுடைய தனிமையான இந்த உலகத்தில் ரொம்ப ரொம்ப சிறப்பான சில வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இவங்களுடைய நோக்கம் எப்பவுமே ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அறிவார்ந்த விஷயங்கள்ல தான் அதிகமான ஈடுபாடு கட்டுறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். நம்பர் 4, பதட்டமடையும் இன்ட்ரோவர்ட்ஸ். இந்த பேருக்கு ஏற்ற மாதிரி எப்போ பார்த்தாலும் ஒரு பொது இடத்தை கண்டுட்டாலே இவங்களுக்குள்ள ஒரு பதட்டத்தன்மை ஒட்டோவாகவே உருவாகிடும். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்க நம்மளை பற்றி என்ன மதிப்பிடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி அதிகமாக யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்களா இருந்தால் கண்டிப்பாக அவங்க இந்த ஒரு இன்வெர்டர்ஸ்குள்ளே சேர்ற ஒரு ஆளாக தான் இருப்பாங்க. பட் இவங்ககிட்டயுமே நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. முக்கியமாக சொல்ல போனால் தான் செய்கிற வேலையில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப கருத்தில் அதை எடுத்துக்கிட்டு அப்படி தான் அந்த ஒரு வேலையை செய்கிறதுக்கு இவங்க ரெடியாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயம் உங்கள்கிட்ட ஒரு நெகட்டிவான விஷயமா கூட நம்ம எடுத்துக்கலாம். என்னென்னு பார்த்தோம்னா, புதிய நண்பர்கள், புதிய ஃப்ரெண்ட்ஸ், புதிய சூழ்நிலைகள், புதிய சிச்சுவேஷன்லாம் இருக்குது இல்லையா, இதுக்கெல்லாம் பழக்கப்படுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக டைம் எடுத்துக்கும். ஆனால் அப்படி அதிகமான டைம் எடுத்தாலுமே கூட ஒரு முறை பழகிட்டாங்கன்னா ரொம்ப நல்ல ஆழமான உறவுகளை இவங்களால உருவாக்கி கொள்ள முடியும். ஸோ நம்ம இப்போ பார்த்த இந்த 4 வகையான இன்ட்ரோவர்ட்ஸில் நீங்கள் எந்த வகையை சேர்ந்தவங்கிறத மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம எந்த டாப்பிக்கை பற்றி பேசணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த ஒரு அமிசிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். என்ன மன்னிச்சிருங்க சார், ஆனா நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்.